ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। நன்றி. பகவத்கீதை உண்மை உறவில் 14வது அத்தியாயம் ஜடை இயற்கையின் முக்குணங்கள் 17வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. சத்வா சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவ ச பிரமாதமோஹோ தமசோ பவதோ ஞானமேவ ச. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தேவத்ரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. சத்துவ குணத்திலிருந்து உண்மை ஞானம் விருத்தியாகின்றது. ரஜகுணத்திலிருந்து பேராசை விருத்தியாகின்றது. மேலும் தமோகுணத்திலிருந்தோ முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கமும் விருத்தியாகின்றன. பொருளுரை. தற்போதைய நாகரிகம் உயிர்வாளிகளுக்கு மிகவும் சாதகமற்றதாக இருப்பதால் கிருஷ்ண உணர்வு பரிந்துரைக்கப்படுகின்றது. கிருஷ்ண உணர்வின் மூலம் சமுதாயம் சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ள முடியும். சத்துவகுணம் வளர்ச்சி அடையும் போது விஷயங்களை மக்கள் உள்ளபடி காண்பவர். தமோகுணத்தில் இருக்கும் மக்கள் மிருகங்களை போன்றவர்கள், எதையும் தெளிவாக காண இயலாதவர்கள். உதாரணமாக, ஒரு மிருகத்தை கொல்வதால் அதே மிருகத்தின் மறுபிறவியில் தான் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பினை ஏற்பதை தமோகுணத்தில் இருக்கும் மக்கள் காண்பதில்லை. உண்மையான ஞானத்தை பற்றிய கல்வி மக்களிடம் இல்லாததால் அவர்கள் பொறுப்பற்றவர்களாகி விடுகின்றனர். இத்தகைய பொறுப்பற்ற தன்மையை நிறுத்த பொதுமக்களின் மத்தியில் சத்துவகுணத்தை வளர்ப்பதற்கான கல்வி அவசியம். சத்துவகுணத்தில் உண்மையான கல்வியை அவர்கள் பெறும்போது பூரண ஞானத்தை பெற்று விஷயங்களை உண்மையாக அறியும் அறிவாளிகளாகின்றனர். பிறகு மக்கள் மகிழ்ச்சியுடன் வளமாக இருப்பர். அத்தகு மக்கள் பெரும்பான்மையினராக இல்லாவிட்டாலும் சரி, மக்கள் தொகையின் ஒரு குறிப்பிட்ட பங்கினர் கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டு சத்துவகுணத்தில் நிலைவிற்றால் உலகெங்கிலும் அமைதிக்கும் வளமைக்கும் வாய்ப்புள்ளது. இவ்வாறின்றி ரஜகுணத்திற்கும் தமோகுணத்திற்கும் உலகம் தன்னை அர்ப்பணித்திருந்தால் அமைதியோ வளமோ இருக்க முடியாது. ரஜகுணத்தில் மக்கள் பேராசை உடையவர்களாகின்றனர். புலனின்பத்திற்கான அவர்களது மயக்கத்திற்கு எல்லை இல்லை. புலனுணர்ச்சிக்கு தேவையான வசதிகளும் அதற்கு வேண்டிய பணமும் ஒருவனிடம் இருந்தாலும் கூட மகிழ்ச்சியோ மன அமைதியோ அங்கே இல்லை என்பதை யாராலும் காண முடியும். அவை சாத்தியமாவதில்லை. ஏனெனில் அவன் ரஜகுணத்தில் உள்ளான். ஒருவனுக்கு மகிழ்ச்சி வேண்டுமெனில் அவனது பணம் அவனுக்கு உதவாது. கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து அவன் சத்துவகுணத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். ரஜோகுணத்தில் ஈடுபட்டிருக்கும் போது ஒருவனது மனம் மகிழ்ச்சியின்றி இருப்பது மட்டுமல்ல, அவனது தொழிலும் வேலையும் கூட மிகவும் சிரமமானவை. தனது நிலையை தக்க வைத்து கொள்ள அவன் பல்வேறு திட்டங்களையும் வழிமுறைகளையும் கண்டுபிடித்து போதுமான அளவு பணத்தை சேகரிக்க வேண்டும். இவையெல்லாம் துன்பமானவை. தமோகுணத்தில் மக்கள் பைத்தியமாகி விடுகின்றனர். தங்களது சூழ்நிலைகளால் வருத்தமுற்று அவர்கள் போதைப் பொருட்களிடம் அடைக்கலம் பெறுகின்றனர். இவ்வாறு மேன்மேலும் அறியாமையால் மூழ்குகின்றனர்.
இவர்களது எதிர்காலம் மிகவும் இருளானது. நமோ விஷ்ணுபாதய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. எல்லாருக்கும் வணக்கம். பகவத்கீதை 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்களை பற்றி கேட்டுட்ருக்கோம். இந்த அத்தியாயத்தில் இந்த முக்குணங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம பல விஷயங்கள் கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இந்த முக்குணங்கள் இருக்கக்கூடியவர்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றதை சொன்னார். ஸோ இன்றைக்கி ஸ்லோகத்தில் இந்த முக்குணங்களில் நிலை பெற்று இருக்கக்கூடிய என்ன அவர்கள்ட்ட இருந்து விரத்தி ஆகிறது, அதன் விளைவாக என்ன வளர்ச்சி பெறுது அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்கிறார். ஸோ சத்துவகுணத்திலிருந்து உண்மை ஞானம், சத்வா சஞ்சாயத்தை ஞானம் ரொம்ப பிரபலமான ஒரு கூற்று. ப்ராப்பர் அடிக்கடி இந்த வாக்கியத்தை மேற்கோள் காட்டுவார். ஸோ உண்மை ஞானம் அதோட முக்கியத்துவத்தை இந்த பொருளுரையில் பிரபாதர் விளக்குறார். அதோட அவசியம் என்ன, எந்த அளவுக்கு அது தேவையுள்ளதாக இருக்குது இன்றைக்கி சமூகத்துக்கு அப்படின்றதோட கருத்தையும் பிரபாதர் முன்வைக்கிறார். அதே போல் ரஜகுணம் தமகுணம் எப்படி பல்வேறு விதங்களில் துன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்குது, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இல்லை. இந்த ரஜகுணம் தமகுணமும் இன்னும் மக்களை அதிகம் துன்பத்தில் சிக்க வைக்கிறது. அவங்க இன்பத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க, ஆனால் அது இன்பம் அல்ல, அது துன்பம், அது மாயை, மோகம். இங்கே என்ன சொல்லப்படுது, பிரமாத மோக தமசோ. பிரமாதம் அப்படின்னா பிரமத்த. பாகவதத்தில் ரிஷபதேவர் சொல்கிறார். ஸோ இங்கேயும் இந்த பிரமத்த இந்த வார்த்தை உபயோகப்படுது, பைத்தியக்காரத்தனம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் மக்கள்கிட்ட இந்த கருத்தெல்லாம் எடுத்து முன் வச்சோம் அப்படின்னா அப்படி ஒன்றும் புரியாமல் திருன்னு முழிப்பாங்க. காரணம், துரதிர்ஷ்டவசமாக இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது இன்றைக்கி எங்கேயும் சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை. முன்பெல்லாம் குருகுல கல்வி முறை இருந்தது வேத காலத்தில். வேத காலம் கல்வி முறையில் வாழ்க்கைக்கு தேவையான பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இந்த மனித வாழ்க்கையோட நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுவது, அதை அடைவதற்கான தேவைகள் என்ன, அதை எப்படி சாத்தியமாக்குறது, இதுதான் கல்வி. கல்வின்னா அதுதான் தேவையாக இருந்தது, அதுதான் கல்வியாக கருதப்பட்டது. சில பிரபாதர் ரொம்ப எளிமையாக அதை வரையறுப்பார். உண்மையான கல்வின்னா என்ன அப்படின்னா, ஜடம்னா என்ன, ஆத்மானா என்ன, இந்த ரெண்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் யார். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுடைய பார்வை இந்த உலகத்து மீது வேறு கோணத்தில் இருந்திருக்கும். நீங்கள் பார்க்குற அதே பார்வை தான், ஆனால் வேறு விதமாக தெரியும். இந்த உலகம் மக்களை வேறு விதமாக பார்ப்பீங்க.
இங்கே இருக்கிற மற்ற உயிர்களை வேறு விதமாக பார்ப்பீங்க. நம்மளே எடுத்துக்கோங்க, உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் இந்த கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தொடர்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை இப்போ ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். நம்ம ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம வேறுபடுத்தி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது நம்ம வாழ்க்கையில். மாற்றம்ன்றது நல்ல விதமான, நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான, ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு மாற்றமாக இருக்குது. மாற்றம்னா நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுது, ஆனால் அது மோசமான மாற்றமாக, ரொம்ப துன்பகரமான மாற்றமாகவும் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஆக்கப்பூர்வமாக இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்குறது. நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, யாரெல்லாம் இதோட தொடர்புக்கு வராங்களோ இந்த கிருஷ்ண உணர்வோட மகிமை அது. ஸோ அதனால் பிரபுபாதர் இங்கே பொருளுரையில் ஆரம்பத்திலேயே சொல்கிறார், தற்போதைய நாகரிகம் உயிர்வாளிகளுக்கு மிகவும் சாதகமற்றதாக இருப்பதால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், உடை, மக்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் பல்வேறு விஷயங்களில், அரசியல், சினிமா, விளையாட்டு, இப்படி பல துறைகளில் அவங்க கொண்டிருக்கிற அந்த ஆசை, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சமூகத்துக்கு நல்லதாகவே இல்லை. இந்த சமூகத்தினுடைய நல்ல ஒரு வளர்ச்சிக்கான விஷயங்களாக இல்லை, எல்லாம் அழிவை நோக்கி தான் கொண்டு போயிட்டுருக்கு. இங்கே நான் ஏதாவது மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா, தப்பாக ஏதாவது சொல்கிறேன்னா, ஏற்கக்கூடியதாக இல்லாத கருத்து ஏதாவது இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள். பாருங்க, இந்த சப்தம் இது கேட்டால் ராத்திரியில் தூக்கம் வருமா? இப்படி கேட்டுகிட்டே இருந்தால் ராத்திரியில் அதே தான் ஒலிக்கும். ஏன்னா தூக்கம் வராது. டம்மு டம் டம்மு டம்மு நம்ம யாரோ தலையில் அடிக்கிற மாதிரி. இது பக்கத்து பில்டிங்கில் உட்காந்துட்டுருக்கிற நமக்கு இப்படி. இப்போ அங்கே உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எப்படி இன்றைக்கி ராத்திரி தூங்குவாங்க அவங்கள? இது இசை அப்படின்றாங்க, இதை மியூசிக்ன்றாங்க. மியூசிக் அப்படின்றது பாரம்பரியமான ஒரு நல்ல இனிமையான சப்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த இசை அப்படின்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்குது. இது வெறித்தனத்தை ஒரு 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 ஏன்னா ஒரு அசுரத்தன்மை நம்மகிட்ட இல்லாததை கூட உருவாக்கி நீ வெறித்தனமாக செயல்படுறதுக்கு உன்னை ஒரு பெரிய அரக்கனாக்கிறதுக்கான எல்லா சக்திகளையும் கொண்டிருக்குது. இதை இன்றைக்கி மியூசிக்ன்றாங்க. வேத கலாச்சாரத்தில் இசை அப்படின்றது ரொம்ப சாத்விகமானதாக இருக்கும், ரொம்ப இனிமையானதாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்கும்போது பல்வேறு உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி அசுரத்தனமாக இருக்காது. ஸோ இது ஒரு உதாரணம். இது மாதிரி எல்லாமே இன்றைக்கி இருக்கிற உணவுகள், இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், மக்களுக்கு தெரியல நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், அதனால் என்ன விளைவு நமக்கு உண்டாக போகிறது. அப்போதைக்கு அவங்க நாக்குக்கும் வயிறுக்கும் திருப்தியை கொடுக்கணுன்றது மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டிருக்காங்களே ஒழிய, இந்த உணவுனால் எனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது, இதனுடைய விளைவாக நான் எதிர்காலத்தில் என்ன நிலையை அடைய போகிறேன்
நான் இன்றைக்கி ஒரு மட்டனை சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த ஆடு நாளைக்கு என்ன கொல்ல போகிறது? இந்த ஆடு நாளைக்கு என்ன கொல்ல போகிறது அப்படின்ற அறிவு இருந்ததுன்னா யாராவது அந்த மட்டன் பிரியாணியில் கை வைப்பானா? இன்றைக்கி எப்படி இதை துடிக்க கழுத்தை அறுத்து கொள்கிறாங்களோ அது போல நாளைக்கு நான் கொல்லப்படுவேன். ஆனால் உண்மை இதுதான். சாஸ்திரம் இதை தான் சொல்கிறது. பிரபாதர் இங்கே ஆச்சாரியர் அதுதான் சொல்கிறார். பிரபாதர் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவர் ஏதோ பேசணுன்றதுக்காக எதையோ ஒன்று பேசுகிறவர் கிடையாது. ஆச்சாரியர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு அக்ஷரமும் அவ்வளவு உன்னதமான சப்தங்கள். சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் என்ன பேசுகிறாரோ அதே கருத்துக்கள் தான் நமக்கு ஆச்சாரியர்கள் பிரதிநிதிகளாக இருந்து நமக்கு முன்வைக்கிறாங்க. அப்போ அது உண்மை இல்லாத விஷயங்களை அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதையோ பேசணுன்றதுக்காக பேசுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சாஸ்திர விதி முஸ்திரச்ச வர்த்ததே காமகாரத நசித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். சாஸ்திர விதிகளை பின்பற்றாமல், சாஸ்திரம் சொல்கிறபடி செயல்படாமல், நம்ம மனம் போன போக்கில் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அதுக்கான விளைவு ரொம்ப மோசமானதாக இருக்கும், சுகமானதாக இருக்காது, பரம்கதியை அடைய முடியாது, பக்குவத்தை அடைய முடியாது. ந சுகம் ந பரம்கதி ந சஸ்தி. ஸோ கிருஷ்ணர் மிக தெளிவாக சொல்கிறார். அதனால் இங்கே இந்த முக்குணங்கள் பற்றின அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். அதிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த விளைவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தவறான செயல்களில், தவறான பழக்கங்களில் நம்ம ஈடுபடுறதுலேருந்து நம்மளை விடுவித்துக் கொள்வோம். ஸோ இங்கே பிரபாத் சொல்கிறார், கிருஷ்ண உணர்வின் மூலமாக சமுதாயம் சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ள முடியும். சத்துவகுணம் வளர்ச்சி அடையும் போது விஷயங்களை மக்கள் உள்ளபடி காண்பர். ஸோ முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய பார்வை வேறு கோணத்துக்கு மாறுது. இப்போ நம்ம எல்லாரும் போல் எதை பார்த்தாலும் சாப்பிட்ணும், எதை பார்த்தாலும் நம்ம அனுபவிக்கணும், இதை வாங்கணும் அது வேணும் அப்படின்னு பேராசைகளோடு இருந்த நம்ம ஓகே, வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது. இருக்கிற நேரத்தில் நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணணும், பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், சத்சங்கத்தில் ஈடுபடணும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட பக்குவத்தை அடையிறதுக்கு நமக்கு உதவி பண்ணக்கூடியது. உலகாயுதமான விஷயங்கள் எவ்வளோ இருந்தாலும் அது நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. மக்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பணம், நிறைய சொத்துக்கள், நிறைய உடைமைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே போனோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? பேராசைக்கு அளவே கிடையாது. பேராசை ஆல்ரெடி அது பேராசை, அது இன்னும் அதிகரிச்சுட்டே போகிறது. பகவானுடைய இந்த படைப்பில் எல்லா உயிர்வாழ்களும் அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான எல்லா விஷயமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மக்களுடைய பேராசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான வசதிகள் இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்?
அடுத்தவன் வயிற்று அடிக்கணும். ஏன்னா அடுத்தவனுக்கு போய் சேர வேண்டியதை பிடுங்கினாதான் உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பகவான் எல்லாருக்கும் இவ்வளோதான ஒரு கோட்டா கொடுக்குறார். ஈசாவாசம் இதம் சர்வம் எத்கிந்த ஜகத்யாம் ஜெகத் தியான தெக்தேன புஞ்சிதா மா கிருத கஷ்யஸ்வித்தனம். ஈஷோபனிஷத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது. முதல் ஸ்லோகமே என்ன சொல்லுதுன்னா, ஈசாவாசம் இதம் சர்வம், எல்லாமே அந்த ஈஸ்வரனுக்கு, கிருஷ்ணருக்கு சொந்தமானது. ஏன்னா எல்லாமே அவர் தான் படைக்கிறார், எல்லாம் அவர் தான் பராமரிக்கிறார். தக்ஷேன பிரகிருதி சுயத்தே சச்சராச்சரம். அப்போ அவருக்கு தான் எல்லாமே சொந்தம். அப்படின்னும் போது அப்போது அவருடைய அம்சங்களான நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம். கருணையோடு இப்போ என்ன பண்ணுறார், ஒரு கோட்டா கொடுக்குறார். இப்போ நீங்கள் இந்த நாட்டோட பிரஜையாக இருந்தால் கூட சுதந்திரமாக வெளியில் ஒரு நல்ல பிரஜையாக சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கும்போது நீங்கள் எங்கே வேணால் போகலாம், வரலாம், என்ன மாதிரி வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், பணத்தை நீங்கள் விருப்பப்படி செலவு பண்ணலாம், எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. ஆனால் எப்போ நீங்கள் சட்டத்தை மீறுறீங்களோ, ஒரு சட்ட விரோதமான செயல்கள் ஈடுபடுறீங்களோ, அப்போ என்ன ஆகுறது, அப்போவும் நீங்கள் இந்த அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. ஆனால் அங்கே இன்னும் அதிக கட்டுப்பாடுகளோடு இருக்கீங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன, ஜெயில். சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் போது நீங்கள் சிறைக்குள்ளே போகிறீங்க. இங்கே எப்படி அரசாங்கத்தோட சட்டத்தை மதித்து நடக்கும்போது உங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியுதோ, நீங்கள் விரும்பின உணவை சாப்பிட்லாம், விரும்பின உடையை உடுத்திக்கலாம், விரும்பின இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அங்கே அதெல்லாம் முடியாது. அதுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது இல்லையா? நீங்கள் கேட்டதை கொடுக்க முடியுமா? ஸ்விக்கி, சொமேட்டோன்னுலாம் நீங்கள் ஆப்பை வச்சு மொபைலை வச்சுட்டு அங்கே ஆர்டர் பண்ண முடியுமா? என் காலையிலேக்கு இட்லி தோசை வேணும், மத்தியானத்துக்கு பிரியாணி வேணும், நைட்டு டின்னருக்கு அது வேணும், இது வேணும், நீங்கள் ஆர்டர் போட்டால் அங்கே வந்து சேராது. ஆர்டர் முதல்ல போட முடியாது. அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு, அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் போட்டுக்க முடியும். இல்லை எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு தான் பிடிக்கும், அங்கே போய் பிடிவாதம் பிடிக்க முடியாது. அது மாதிரி இறைவன் என்ன பண்ணுறார், இந்த உலகத்தில் நிறைய கட்டுப்பாடுகளோடு நமக்கு இங்கே வாழ வாய்ப்பு கொடுக்குறார். நம்ம அவரை விட்டு பிரிஞ்சு வந்தால் கூட அரசாங்கம் வந்து ஒருத்தன் சட்ட விரோதமாக நடக்கிறான்றதுக்காக அவனை தூக்கி எறிஞ்சிறது கிடையாது. அரசாங்கம் என்ன பண்ணுது, அவனுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி இன்னும் அதிக கட்டுப்பாடுகளோட அவன் திருந்தி வரணுன்றதுக்காக, அவன் வாழ்க்கையிலே ஒரு சீர்திருத்தம் உண்டாகணும் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு நிலையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே செய்த தவறை உணர்ந்து நமக்கு இங்கே தேவையானது என்னவோ அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையோட நோக்கத்தை அடையிறதில் கவனம் செலுத்தணுன்றது தான் சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துறது. பகவானுடைய விருப்பம் அதுதான், பகவானுடைய வழிகாட்டுதல் அதுதான். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே என்னமோ இந்த உலகமே நமக்காக படைத்த மாதிரி, நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக இங்கே வந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்க்க பார்க்குறோம். இருக்கிற இந்த குறுகிய காலத்தில் எவ்வளோ வசதிகளை செய்துக்க முடியுமோ அவ்வளோ வசதிகளை செய்துக்க பார்க்குறோம். உண்மையிலே பார்த்தோம்னா இது எல்லாம் அர்த்தமே இல்லாதது. பிரபாதர் சொல்கிறார், நீங்கள் ரயிலில் பயணம் என்ற மாதிரி ஒரு பயணி எவ்வளோ நேரம் பயணிச்சிட முடியும்? மேபி மேக்ஸிமம் சேலம் டு
ஏன்னா டெல்லி ஒரு 38 மணி நேரம், 40 மணி நேரம், 45 மணி நேரம். ஒரு 2 நாள் பயணத்துக்காக நீங்கள் போயிட்டு ட்ரெயினில் ஏறின உடனே, ஓ இது ஏசி இல்லையா, சரி நான் இந்த கோச்சை ஏசி ஆக்குறேன். இல்லை தண்ணி சரியாக வரல, நான் தனியாக ஒரு வாட்டர் டேங்க் வச்சு நான் வாட்டர் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணுறேன். இந்த ஜன்னல், கண்ணாடி ஜன்னல் எனக்கு பிடிக்கல, நல்லா புதுசாக ஜன்னல் வைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றா மாற்றிக்கிட்டு எல்லா வசதியும் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல பெட்டை சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா புத்திசாலின்னு சொல்லுவாங்களா? நீங்கள் என்னவோ ஒரு அதிகபட்சமாக 40 மணி நேரமோ 45 மணி நேரமோ தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுக்காக இவ்வளவுத்தையும் நீங்கள் ட்ரெயினில் மாற்றணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு முட்டாள்தனம். ஏன்னா உங்கள் ஸ்டேஷன் வந்தோடனே நீங்கள் இறங்கி தான் போயாகணும். அப்போ இதெல்லாம் தூக்கிட்டு தலைமையில் தூக்கிட்டா போக முடியும்? இல்லை. அப்போ என்ன நம்ம கற்றுக்கணும்? என்ன இருக்கோ அதை வச்சு சரி பண்ணிக்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வாழ கற்றுக்கணும். என்ன வசதி இருக்கோ அந்த வசதியை வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும். இங்கே வசதிகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது பெரிய முட்டாள்தனம். ஏன்னா இது ரஜகுண தமகுண செயல்பாடுகள். சத்தவகுண செயல்பாடாக இருந்தது அப்படின்னா உண்மையான அறிவு இருக்குது. அவன் இதுக்காக எல்லாம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க மாட்டான். சத்தகுணத்தில் இருக்கவே தன் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துறது, நம்ம எப்படி இன்னும் இந்த துன்பகரமான நிலையிலிருந்து வெளியேறது, எப்படி இந்த தற்காலிகமான வாழ்க்கையிலிருந்து நிரந்தர வாழ்க்கைக்கு எப்படி மாறுறது, அதை பற்றி சிந்திக்கிறான். அதனால் சத்தகுணத்தில் இருக்கவே சத்துவ குணத்துக்கான செயல்களில் ஈடுபடுறான். அவனுடைய குணாதிசயங்கள் பாருங்கள். ஷம தம தப சௌஷம் சாந்திர் ஆர்ஜமே வச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். சத்தகுணத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னா ஷம, அவன் சுய கட்டுப்பாடோடு இருக்கான், அமைதியோடு இருக்கான். ஷம தம தப, தபம் புரிகிறான், அதிகாலையில் எழுந்திருக்கிறான், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை மட்டுமே சாப்பிட்றான். காலையில் எழுந்திரிச்சு முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவானை வழிபாடு செய்கிறான், பகவான் நாமத்தை சொல்கிறான். இதெல்லாம் தவம். ஷம தம தப சௌச்சம், ரொம்ப தூய்மையாக இருக்கான். அகம் புறம், வெளியில் நல்ல சுத்தமான ஆடை உடுத்திக்கிறான், நல்லா நீராடுறான். தினமும் ஒரு வேளைக்கு 2 வேளை 3 வேளை. ஆக்சுவலி பிராமணர்கள் 3 வேளை ஸ்நானம் பண்ணுறதுன்றது பாரம்பரியமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி ஷம தம தப சௌஷம் சாந்தி, ரொம்ப அமைதியோடு இருக்கிறது. ஆர்ஜவம், ஞானம் விஜானம் ஆஸ்திகம், இப்படி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப ஏற்ற வகையில் இருக்கும். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் சுத்த சத்துவ நிலைக்கு நம்ம மாறுறதுக்கு ரொம்ப ஏதுவானதாக இருக்கும். அதனால் இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சியில் ஈடுபட அவங்களுக்கு இந்த மாதிரியான சத்துவ குணத்துக்கான மாற்றங்கள் எல்லாம் உண்டாகிறது. தானாகவே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்ல கூடவே அவங்க வாழ்க்கையில் எப்படி சுத்தமாக இருக்கணும், எப்படி நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்,
எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்குறாங்க. எல்லாமே நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை செயல்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை இன்னும் மேம்பட்டதாக, நம்ம சாத்விகமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ தொடங்குகிறோம். அந்த சாத்விகமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு நிறைய பணம் இருக்கணும், நிறைய வசதி இருக்கணும், ரொம்ப பெரிய பிரபலமாக இருக்கணும், நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மில்லியன் கணக்கில் லைக்ஸ் வந்திருக்கணும், அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த முட்டாள்தனமான எண்ணம்லாம் அங்கே இருக்காது. இது எதுவும் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க போகிறது கிடையாது. பிரம்மானந்தம், பிரம்மனை உணர்வது மூலமாக கிடைக்கப்படணும் அது. ஸோ உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றது உண்மையான அறிவை பெறும்போது தான். ஸோ அது இந்த கிருஷ்ண உணர்வுன்ற செயல்கள் மூலமாக தான் அந்த உண்மையான அறிவு நமக்கு கிடைக்கிறது. ஸோ சில பிரபுபாதா சொல்கிறார், இத்தகு பொறுப்பற்ற தன்மையை நிறுத்த பொதுமக்களின் மத்தியில் சத்துவ குணத்தை வளர்ப்பதற்கான கல்வி அவசியம். ஸோ இந்த கல்வி அப்படின்னு நம்ம பேசும்போது திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது, இன்றைக்கி பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி முறையே முற்றிலும் அசுரத்தனமானதாக இருக்குது, நாத்திகத்தன்மையை வளர்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம இஸ்கான் சேலம் சார்பாக இப்போது கடந்த ஒரு மாதமாகவே புத்தக விநியோகம் நம்ம இந்த பள்ளிகள் கல்லூரிகளில் அதிகமாக பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஐ திங்க் நாளையிலேருந்து மகரம் பார்ட்டி இங்கே வராங்க, வந்துட்டாங்களா ஆல்ரெடி? ஓகே. ஸோ இங்கே பள்ளிகள் கல்லூரிகளெல்லாம் விநியோகம் பண்ண போகிறாங்க. காரணம், இன்றைக்கி இந்த இளைஞர்களாக சிறுவர்களாக மாணவர்களாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த அறிவு போய் சேருது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஏன்னா கொஞ்சம் பேர் இங்கே பிரபுபாதா சொல்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த உலகத்தில் அப்படியே நம்ம ஓவர் நைட்டில் தலைகளை எல்லாம் மாறிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் ஒரு 1% பேர், பிரபுபாதா சொல்கிறார், 1% பேர் இருக்கிற மக்கள் தொகையில் கிருஷ்ண உணர்வுக்கு வந்தாங்கன்னா இந்த உலகத்தில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற நம்ம ஒரு 15-20 பேர் இருக்கோம் அப்படின்னா, நம்ம மாமிசம் சாப்பிடாமல், சூதாடாமல், போதை பழக்கத்தில் ஈடுபடாமல், தகாத பாலுறவில் ஈடுபடாமல் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படுது, எவ்வளோ நமக்குள்ளே அந்த இரக்க குணம் வருது, எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிர்கள் மீது மதிப்பு நமக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இது இன்னும் அதிகமான இந்த உலகம் இன்னும் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு சிறந்த ஒரு இடமா இருக்கும் இல்லையா? இப்போ இருக்கிற மாதிரி பதற்றத்தோட ஒரு பயத்தோட எப்போவுமே என்ன நடக்குமோ, யார் எங்கே கத்தி எடுத்து குத்த போகிறானே தெரியல, சொல்ல முடியல. எவனுக்கோ சண்டை நடந்துட்டு இருக்கோம், நம்ம எங்கேயோ சும்மா வீதியில் போயிட்டு இருந்திருப்போம், நம்மளை பிடிச்சி குத்திடுவானுங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, எத்தனை உயிர்கள் போகுது சம்மந்தமே இல்லாமல். விபத்துக்கள் பதாம் பதாம் எத் விபதாம் ந தேஷாம், பாகவதம் சொல்லுது. விபத்துக்கள், நிலையில்லாத வாழ்க்கை. இங்கே எப்போவும் பயந்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு, எப்போவும் ஒரு பதற்றத்தோடவே இருக்குது, எங்ஸைட்டி, என்ன நடக்குமோ. சொந்த குடும்ப உறுப்பினர்களை கூட நம்ப முடியாத அளவுக்கு இன்றைக்கி
சூழல் மாறிட்டு இருக்கு. ஸோ காரணம், மக்களுக்கு எல்லாரும் சுயநலவாதிகளாக மாறிட்டாங்க. உண்மையான அறிவு இல்லாததுனால நாளுக்கு நாள் மக்கள் சுயநலவாதிகளாக மாறிட்டு இருக்காங்க. சில பிரபுபாத் சொல்கிற, அட்லீஸ்ட் அவங்களுக்கு உண்மையான அவங்களுடைய நலன் என்னன்றதை தெரிஞ்சு அதுக்காக அவங்க முயற்சி பண்ணாவது பரவாயில்லை. ஆனால் அவங்களுடைய நலன் என்ன அப்படின்னே தெரியாமல் அவங்க எல்லாரும் ஓடிட்டுருக்காங்க, முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, ஓடுறாங்க எல்லாரும். இந்த ஆட்டு மந்தை கூட்டம்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஆடுகள் ஒரு ஆடு போயிடுச்சுன்னா அது பின்னாடியே எல்லாம் ஓடும் மொத்தமாக. எதுக்கு ஓடுறோம், எங்கே ஓடுறோம், எதுவும் தெரியுமா? அதுக்கு தெரியாது. மக்களை இன்றைக்கி அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது சாமி, எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளே பண்ணலாம். எவ்வளோ விஷயம் மக்கள் அது மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க எல்லாரும் பண்ணுறது தாங்க, நம்ம என்ன மட்டும் நம்ம மட்டுமா பண்ணுறோம்? எல்லாரும் சாப்பிட்றாங்க. இந்த அசைவம் சாப்பிட்ற நிறைய பேர் கேட்டு பாருங்க, ஊரில் என்னங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாரும் நரகத்துக்கு போகிறோம். அதுக்கும் ஆமான்றான். பிரபுபாதர்கிட்ட ஒருத்தன் கேட்டான், இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்றது இதெல்லாம் கூடாதுன்றீங்க, அதெல்லாம் செஞ்சேன்னா அடுத்த பிறவியில் நீ ஒரு நாயாக பிறப்ப அப்படின்னு. அதில் என்ன தப்பு அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு இன்றைக்கி மந்தம், அந்த அளவுக்கு முட்டாள்தனம் இருக்குது. ஏன்னா தமக்குணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பைத்தியக்காரத்தனம். என்ன அவனுக்கு புரியும் சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு கூட அவனுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கு. ஒரு நல்ல அறிவுரை சொன்னால் உடனே அதுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படின்னா, ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. உங்களை எவ்வளவு தரம் தாழ்த்தி திட்டி முடியுமோ, எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஆனால் வேத கலாச்சாரத்தில் அப்படிலாம் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா, பிடிக்கலைன்னா அவங்க அமைதியாக போயிடுவாங்க. மீறி போனால் சாஸ்திர ரீதியாக நியாயமாக தர்க்கம் பண்ணி அவங்கள தோற்கடிக்க பார்ப்பாங்க. அதுதான் நல்ல ஒரு பண்புள்ளவனுக்கு அடையாளம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம், இப்போ நம்ம வகுப்பில் மாமிச உணவு சாப்பிடக்கூடாதுன்னு கருத்து இருந்தது அப்படின்னா, அது ஏதாவது ஒரு டைட்டில் போட்டோன்னா அது உபன்யாசத்தை கேட்காமையே கமெண்ட் போடுறான். ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அப்போ அவனுடைய தரம் அவ்வளோதான். அவன்கிட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த கருத்தை சொல்கிறாங்க, ஏன் நம்ம வேறு மாதிரியான புரிதலில் இருக்கோம், இப்போ எங்கே ரெண்டு பேருக்கும் இடையில் மிஸ்டேக் இருக்குது, எங்கே இந்த கருத்து மாற்றம் வருது, இதை புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அவன் முயற்சி பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சமூகம் தாழ்ந்து போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமான நிலை போயிட்டுருக்கு அப்படின்றத காட்டுது. ஸோ காரணம் இந்த ஆன்மீக அறிவு இல்லாதது, கிருஷ்ண உணர்வு இல்லாதது, பகவானை பற்றின அறிவு மக்களுக்கு இல்லாதது காரணம். ஸோ இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க, இன்னும் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு முன் வருவாங்க. ஸோ சமூகத்தில் வாழ்க்கை தத்துவத்தை பற்றின புரிதல் எந்த அளவுக்கு
நல்லபடியாக வளர்ச்சி அடைகிறதோ அந்த அளவுக்கு அந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருத்தன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அவனுடைய அத்தியாவசிய தேவைகள் இருந்தாவே போதும். அதுக்கு மேலே அவனுக்கு ஆடம்பரம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. எத்தனையோ சிறந்த பக்தர்களுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ பேர் வாழ்ந்திருக்காங்க. எவ்வளவோ வசதிகள்லாம் இருந்து அதை எல்லாத்தையும் துறந்துட்டு துறவிகளாக வாழ்ந்தவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதை பெருசாக ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லாமல் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வாழ்க்கையின் பூரணத்துவத்தை அடைஞ்சவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கொலவேச்ச ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் சைத்தன்ய மகாபிரபுவோட ரொம்ப பிரியமான ஒரு அருமையான ஒரு பக்தர். ஸோ பெங்காலில் மாயப்பூரில் வாழை மரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயுமே அட்லீஸ்ட் 1-2 வாழை மரம் இருக்கும். ஏன்னா கங்கை ஓடுற பகுதி, எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும், நல்ல நிறைய வாழை மரம் இருக்கும். ஆனால் இவருடைய வாழ்வாதாரமே என்ன அப்படின்னா அந்த வாழை மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாழை மரத்து பட்டை, அந்த வாழை இலை, இதெல்லாம் வச்சு ஏதாவது தொன்னை இந்த மாதிரி பிளேட்டு மாதிரி ஏதாவது செஞ்சு அதை வியாபாரம் செய்து தான் வாழ்ந்துட்டு இருப்பார். அதுக்கு பெரிய வியாபாரம்லாம் இருக்காது. இருந்தாலும் என்ன குறைஞ்சபட்சம் என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிச்சு அதை வச்சு ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்கும். அவர் வீட்டை பற்றி சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வர்ணிக்கும் போது சொல்கிறார், அவரோட வீட்டுக்குள்ளே போயிட்டு மேலே ஆகாயத்தை பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கூரை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடு, அவ்வளவு எளிமை, அவ்வளோ ஒரு ஏழ்மை. ஆனால் அந்த ஊர்லேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஆளாக இருப்பார். எப்பவும் சந்தோஷமாக இருப்பார், பொண்ணுங்களோடவே இருப்பார். என்னைக்கு கோபப்பட்டு நீங்கள் அவரை பார்க்க முடியாது, அவர் பதட்டத்தோடு இருந்து பார்க்க முடியாது, கவலையோடு இருந்து நீங்கள் பார்க்க முடியாது. தன் நிறைவோடு இருப்பார். அவருக்கு இறைவன் எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறார், இதை வச்சு தான் வாழணுன்றது இறைவன் விதித்த நியதி. ஸோ அதை மீறி நான் எதுக்கு அதிகமாக உழைக்கணும், என்ன ஆக போகிறது? அப்படி நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா அந்த சம்பாதித்தை பாதுகாக்கணும். ராத்திரியில் அப்புறம் தூக்கம் வராது. ராத்திரியில் தூக்கம் வரலன்னா பல வியாதி வரும். அந்த வியாதிக்கு மருந்து சாப்பிடணும். அந்த மருந்து வேறு ஒரு பக்க விளைவும் உண்டாக்கும். இப்படி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், காசை கொடுத்து பிரச்சனையை வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அந்த கொலவேச்ச ஸ்ரீதர் என்ன பண்ணார், ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டு இருந்தார். கிடைக்கிற வருமானம் அது எவ்வளவோ 50 பைசாவாக இருந்தாலும் சரி, 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதில் பாதி பணத்தை பகவானை வழிபடுறதுக்கு, கங்கையை வழிபடுறதுக்கு பயன்படுத்திடுவார். ஸோ மீதி இருக்கிறது தான் அவருடைய வாழ்வாதாரம். அந்த மாதிரி இருந்துட்டுருது. சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட நிறைய விளையாடுவார். அவர்கிட்ட குறும்புத்தனமான பல செயல்கள்லாம் பண்ணுவார். அப்போ கூட கொலவேச்ச ஸ்ரீதர் கொஞ்சம் கூட கோபப்பட மாட்டார். மகாபிரபு இந்த அளவுக்கு நம்ம கூட நெருங்கி பழகிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னும் ஆனந்தப்படுவார், இன்னும் மகிழ்ச்சி அடைவார். வேணுன்னே மகாபிரபு அவரை கிண்டல் பண்ணுவார், அவரை சீண்டுவார். ஆனால்
கொலை வச்ச ஸ்ரீதர் வந்து கொஞ்சம் கூட கோபப்படவே மாட்டார். மாறாக அது மகாபிரபுவோட கருணையாக அவரை எடுத்துக்கிட்டு இன்னும் ரொம்ப ஆனந்தப்பட்டுட்டே இருப்பார். ஸோ அதனால் மகாபிரபுக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போயிடும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்று வந்த உடனே அந்த கொலை வச்ச ஸ்ரீதர் வீட்டில் ஒரே ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரம் தான் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவார். அந்த பாத்திரத்திலிருந்து சைத்தன்ய மகாபிரபு தண்ணியை வாங்கி குடிப்பார். அவர் வீட்டு கூரை மேலே வந்து ஒரு பூசணிக்காய் செடி முளைச்சி ஒரு பூசணிக்காய் இருக்கும். அந்த பூசணிக்காயை வந்து பறித்து குழம்பு வச்சு அதை வந்து சாப்பிடுவார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இந்த மாதிரி மகாபிரபுக்கு பிரியமான நெருக்கமான ஒரு பக்தராக இருக்கிறோம் அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், ஆடம்பரமாக பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியவராக இருக்கணும், எல்லாம் தங்க தட்டை வச்சு அவர் வந்து ஆரத்தி பூஜை பண்ணுறதெல்லாம் வந்து தங்கத்திலே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பக்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை. இன்னும் சொல்லணுன்னா அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு பாத்திரம், அந்த ஓட்ட வீடு, அது கூட இல்லாமல் கூட பண்ண முடியும் அவரால் பக்தி. பகவானுக்கு பக்தி பண்ணுறதுக்கு இது உலகாயத்தமான எந்த ஒரு விஷயமும் அவசியம் இல்லை. தென்னிந்திய பிராமண ஒருத்தர் வந்து பார்க்குறார், அவர் பல இடங்களுக்கு போகிறார், பகவானை வழிபடுறார், கோயில்கள்லாம் தரிசனம் பண்ணுறார். ஒரு இடத்துல ஒரு ராஜா ரொம்ப பிரமாண்டமான ஒரு அற்புதமான ஒரு கோயிலை கட்டிகிட்டு இருக்கார் பகவானுக்காக. ராஜா அவர் பண்ணுறார். ஆனால் இந்த பிராமணர் பார்த்துட்டு, ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது, நம்ம கூட வந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா ஒரு அழகான ஒரு கோயில் கட்டலாம், பகவானுக்கு வந்து அவரோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அவரை நல்ல அருமையாக நம்ம வணங்கலாம், அவரை வழிபாடு செய்யலாம், பகவானை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பார். நினச்சிட்டு அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து இருப்பார். அந்த தியானத்திலே வந்து அவர் எல்லாமே அந்த கோயில் ஏன்னா அஸ்திவாரம் எடுக்கிறதுலேருந்து கோயில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி பகவானுக்கு ஏன்னா பெரிய பூஜையெல்லாம் பண்ணி கோயில் ரொம்ப எல்லாமே அவர் மனசுலே வந்து எல்லாம் பண்ணுவார். பண்ணிவிட்டு கடைசியில் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக அழகாக பாயாசம் பண்ணியிருப்பார். ரொம்ப அருமையான நல்ல சுண்டை காய்ச்சின பாலில் பாயாசம் பண்ணியிருப்பார். பாயாசத்தை வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நைவேத்தியத்தை கொண்டு போகும்போது ஒரு யோசனை வரும், ஒருவேளை ரொம்ப சூடாக இருந்ததுன்னா பகவானுக்கு சுட்டுடும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சூடு இருக்குதுன்னு தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாயசத்தை தொட்டு பார்ப்பார். விரலை சுட்டுடும். விரல் சுட்ட உடனே இப்படி கையை உதறிட்டு இப்படி கண்ணை முழிச்சு பார்ப்பார், அவரோட தியானம் கலைஞ்சு போயிடும். ஆனால் அந்த விரலில் வந்து அந்த பாயசம் சுட்டது அப்படியே இருக்கும். ஸோ பிரபுபாதர் இந்த சம்பவத்தை இது நடந்த சம்பவம். பிரபுபாதர் வந்து இதை காட்டிட்டு இது சொல்லுவார். ஸோ ஒரு பக்தனுக்கு இப்போ கொலை வச்ச ஸ்ரீதரை பற்றி சொன்னோம், அவர்கிட்ட இருக்கிற அளவு கூட இங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே வெறும் கையோடு இருக்கிறார் இந்த பிராமணர். ஆனால் இதையும் பகவான் ஏற்றுட்டு இருக்கிறார். இப்போ அந்த பாயாசம் சுட்டுது அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு எல்லாமே உண்மையாக அங்கே நடந்திருக்கு. பகவான் அது எல்லாத்தையும் ஏற்றிருக்கிறார். அவர் கோயில் கட்டினதுலேருந்து கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து நைவேத்தியம் பண்ணது எல்லாமே உண்மை. அதை வந்து இவர் என்னெல்லாம் மனசில் நினைச்சாரோ, மனசில் தியானிச்சா போதும் அது பகவானை திருப்திப்படுத்துது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ பக்திக்கு வந்து
எனக்கு அது இருக்கணும், இது இருக்கணும், அப்போ தான் நம்ம பக்தி பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. பிரபுபாதர் சொல்கிறார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. 9வது அத்தியாயத்தில் அந்த ஸ்லோகம் ரொம்ப பிரபலமான ஸ்லோகம். அது படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அந்த பொருளுரையில் பிரபுபாதர் சொல்வார், உலகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான மனிதன் கூட பக்தி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப உலகத்திலேயே ஏழ்மையான மனிதன் நீங்கள் ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா அவரை கூட இந்த பக்தி பண்ண முடியும். ஏன்னா அது அவ்வளவு எளிமையானது. பத்திரம், ஒரு துளசி இலை காசு கொடுத்து வாங்கினவன் இன்றைக்கி ஊர் முழுக்க, குறிப்பாக நம்ம இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் துளசி இலை இருக்குது. பத்திரம், புஷ்பம், பூ, எவ்வளவோ பூச்செடிகள் இருக்குது. பகவானுக்கு ஒரு 2 பூ வேணும்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. பழம் அதே மாதிரி 1-2 பழம், ஒரு கிளாஸ் தண்ணி. யாரால முடியாது? இது என்னால் முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அஃப்கோர்ஸ் அதுக்காக லட்சமாக வச்சுக்கிட்டு, ஏன்னா இவ்வளோண்டு அவல் கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது பேர் பக்தி கிடையாது. அந்த மாதிரி பக்தி பண்ணணும்னு கிருஷ்ணர் சொல்லலை. ஏன்னா சுதாமா பிராமணிட்ட வேறு எதுவும் இல்லை, அதனால் அவர் அதை கொண்டு வந்தார். நீங்கள் லட்சமாக உங்களுக்கு சேர்த்து சேஃபாக என்ன ஸ்விஸ் பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கும்போது மட்டும் இத்தனோண்டு அவளை கொண்டு வந்துட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது பக்தி கிடையாது, அது பிஸ்னஸ். ஸோ எனிவே கருத்து என்ன அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், பதட்டம் இல்லாத, ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு கிருஷ்ண உணர்வு இருந்தால் மட்டுமே சாத்தியம். கிருஷ்ண உணர்வு இல்லாமல் நீங்கள் பௌத்திக ரீதியாக எவ்வளோ வேணால் செல்வம் சேர்த்துருக்கலாம், எவ்வளோ பெரிய புகழ் பெற்றவராக இருக்கலாம், பெரிய பலசாலியாக இருக்கலாம், ரொம்ப பெரிய சாஸ்திர வல்லுநராக கூட இருக்கலாம், நீங்கள் பெரிய பௌத்திக அறிவில் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கலாம், ஏதோ பல துறைகளில். என்ன தான் நீங்கள் பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், பெரிய மருத்துவராக இருக்கலாம், பெரிய என்ஜினியராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது இது எதுவும். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நான் என்ஜினியர் அதனால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு உத்தரவாதம் கிடையாது. அது மகிழ்ச்சியை கொடுத்துறாது. நான் இந்த பதவியில் இருக்கேன், நான் பிரதமராக இருக்கேன், நான் ஜனாதிபதியாக இருக்கேன், அதனால் நான் மகிழ்ச்சி அடைஞ்சிடுவேன் கிடையாது. கிருஷ்ண பக்தன்னா இருந்தால் மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியும். கிருஷ்ணருடைய சேவகன்றதை உணர்ந்து கிருஷ்ண சேவையில் ஈடுபட்டால் மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சி என்னன்றது தெரியும். ஸோ அதனால் நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்திக்க முயற்சிக்கணும். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். முன்னாடியே நான் சொன்னது போல் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த புத்தகங்களை விநியோகம் பண்ணுறது, நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்கள எல்லாரையும் இந்த புத்தகங்களை காட்டி வாங்கி படிக்க சொல்லி கேட்கணும். புத்தகம் விநியோகம் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஐயோ எனக்கு பேச தெரியாது, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, எப்படி வந்து நான் சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா வாங்குவாங்களா அப்படின்லாம் நம்ம தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு இந்த புத்தகங்கள். ஸோ இந்த மாற்றம் மற்றவங்களுக்கு உண்டாகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் மட்டும் போதும். அப்படி போயிட்டு புத்தகத்தை நம்ம மக்கள்கிட்ட காட்டினாலே போதும், அந்த புத்தகம் அவங்கள அட்ராக்ட் பண்ணும், அவங்கள ஈர்க்கும். ஸோ
போன வாரமே நம்ம கொஞ்சம் அந்த புத்தகம் கொண்டு வந்திருந்தோம், கேலண்டரோடு சேர்த்து. ₹200 இந்த மேரத்தான் விநியோகத்துக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் புக்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விநியோகம் பண்ணுங்கள். இந்த டிசம்பர் மாதம் முழுக்க ஜனவரி முதல் வாரத்தில் திரு பக்தி விகாஸ் மகாராஜ், நம்முடைய குரு மகாராஜ் வந்து சேலத்துக்கு வரவிருக்கிறார். ஜனவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி சேலத்தில் இருப்பார். ஸோ அந்த சமயத்தில் ஒரு சங்கீர்த்தன் ஃபெஸ்டிவல் நம்ம நடத்தவிருக்கோம். இந்த புத்தக விநியோகத்தில் ஈடுபட்ட பக்தர்களை எல்லாத்தையும் வர வச்சு மகாராஜ் அவங்கள அட்ரஸ் பண்ண போகிறார். மகாராஜ் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு உண்மையான ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு சேவை அப்படின்னா அது இந்த புத்தக விநியோகம். பிரபுபாதரை ரொம்ப திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சேவை. பல முறை பிரபுபாதர் சொல்லியிருக்கார், எப்படி உங்களை நாங்கள் திருப்திப்படுத்துறதுன்னு பக்தர்கள் கேட்கும்போது பல முறை பிரபுபாதர் சொல்லி புத்தகம் விநியோகம் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இந்த பொருளுரை பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பொருளுரை. இந்த ஒரு பேராகிராஃப் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது அப்படின்னா எவ்வளோ மாற்றத்தை உண்டாக்கும், எவ்வளோ பேர் வாழ்க்கையில் ஒரு நல்ல சிந்தனை உண்டு பண்ணும். யோசிச்சு பாருங்கள். பிரபுபாதருடைய புத்தகங்கள் ஃபுல் கம்ப்ளீட்டாக பாகவதம் படித்தாதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்லாம் கிடையாது. இந்த கிருஷ்ண பக்தியில் ஈர்ப்படைகிறதுக்கு பிரபுபாதர் ஒரு கடிதத்தில் சொல்லியிருப்பார். பாம்பேயில் இருந்து அந்த பிரபுபாதர் எழுதின அந்த கடிதத்தில் வந்து சொல்லார், என்னுடைய புத்தகங்களில் இருக்கிற ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வார்த்தையில் 2 எழுத்துக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி கூட கிருஷ்ண உணர்வு நிரம்பி இருக்கு. இந்த புத்தகத்தை ஒருத்தர் வாங்கி படித்தா கண்டிப்பாக பயனடைவாங்க. ஒருத்தர் வாங்கலை, சும்மா பார்க்குறாரு அப்படின்னாலும் பயனடைவாங்க. சும்மா தொட்டு பார்க்குறாங்க, வாங்கலை, அப்போவும் பயனடைகிறாங்க அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு அது சக்தி மிக்கதாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு சின்ன சம்பவம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஐரோப்பாவில் முன்னே இருந்த யூகோஸ்லேவியா, இப்போ வந்து அது சில வருடங்களுக்கு முன்பு அங்கே போர் நடந்தது. அந்த போருக்கு அப்புறம் அந்த யூகோஸ்லேவியான்ற நாடு வந்து எல்லாம் பிரிஞ்சு இப்போ 6 நாடுகளாக, சின்ன சின்ன நாடுகளாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த போருக்கு அப்புறம் அந்த பகுதியில் இப்போ நமக்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் தொடர்புபடுத்திக்கிறதுக்கு கஷ்டம். பிகாஸ் நம்ம இங்கே யாரும் எதுவும் போரெல்லாம் வந்து எதிர்கொண்டது கிடையாது நம்மளுடைய அனுபவத்தில். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் மக்கள்லாம் போய் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும். இன்றைக்கும் கூட, எவ்வளோ வருடங்கள் ஆகும் கூட. ஸோ அந்த போர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் ஒரு பெரிய சீரழிவு உண்டாக்கியிருக்கு. நாட்டில் வந்து எத்தனையோ கட்டடங்கள்லாம் உடைஞ்சி மக்கள்லாம் வந்து பல பேர் இறந்து போய் ஒரே நாடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 சீர் இல்லாமல் வந்து இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு குழப்பம் நிறைஞ்ச ஒரு சூழலில் இருக்குது. நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேர் வந்து பட்டினியோடு கிடக்கிறாங்க. நிறைய பேருக்கு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. நிறைய உறவுகளை இழந்துட்டாங்க. நிறைய பேர் துன்பப்பட்டு இருக்காங்க. வாழ்க்கை எப்படி வாழ போகிறோன்றது பற்றின பெரிய கவலை. ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒருத்தர் அந்த இடிஞ்சு போன கட்டடங்கள் மத்தியில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறாரு. அவர் காலில் வந்து ஷூ போட்டிருக்கிறாரு. அந்த ஷூவில் வந்து ஒரு காகிதம் வந்து ஒட்டிக்குது. ஸோ அந்த காகிதத்தை வந்து அந்த ஷூவில் இருந்து
விளக்குறதுக்காக அவர் அந்த ஷூ காலோட போட்டு கீழே தரையில் போட்டு தேய்க்கிறாரு. அப்போ கூட அந்த காகிதம் போகலை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு கையில் எடுத்து அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லி கீழே குனிஞ்சு எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு கிழிஞ்சு போன ஒரு காகிதம், அது ஒரு பத்திரிகையிலிருந்து கிழிஞ்ச ஒரு பகுதி, ஒரு பேப்பரை இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு இருக்குது. அதில் இருக்கிற சில வாக்கியங்களை அவர் படிக்கிறார். அந்த காகிதத்தை எடுத்த உடனே என்னவோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு தோணுது. அவர் படிக்கிறார். படிச்சுட்டு கீழே பார்த்தா பேக் டு காட் ஹெட் அப்படின்னு அந்த பத்திரிக்கையோட பேர் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், பகவத் தர்ஷனம்னு தமிழில் வரக்கூடிய அந்த பத்திரிக்கை பிரபுபாதருடைய பத்திரிக்கை அது. ஸோ அந்த சின்ன பிட்டு பேப்பரில் இருந்த அந்த வாக்கியங்கள் அவர் படிக்கும்போது அவருக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது. இதை பற்றி நான் இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறார். அவருக்கு இதை பற்றி யாருக்கிட்ட கேட்குறது, இது என்ன, இது ஒரு இயக்கமா அல்லது இது ஒரு என்ன, இது சம்மந்தமானவங்க யாராவது இங்கே இருக்காங்களா, எதுவுமே அவருக்கு தெரியல. ஆனாலும் அந்த காகிதத்தை வச்சுக்கிட்டு அவர் விசாரிக்கிறார். எப்படியோ இது இந்த இஸ்கான் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு மாதாந்திர பத்திரிகையோட ஒரு பிட்டு தான் இது அப்படின்றது தெரிய அந்த இஸ்கான் சென்டர் இங்கே ஊரில் இருக்குது அப்படின்றது தெரிய அங்கே போகிறார். அங்கே போய் பக்தர்களை சந்திக்கிறார். அன்னிலேருந்து அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுது. ஏன்னா குடும்பத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் தனி ஆளாக இருக்கிறார். இனி வாழணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்த ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுது. அவருக்கு ஆத்ம ஞானத்தை பக்தர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அன்போட பிரசாதம் கொடுத்து அவரை அரவணைக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், அப்படியே பக்தராக மாறுறார். அவர் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஸோ இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது இந்த பிரபுபாதருடைய புத்தகங்கள் தொடர்பில். சும்மா அந்த புத்தகம் வீட்டில் இருந்தாலே போதும், எப்போ யார் அதை தொடுவாங்க, எப்போ அதை படிப்பாங்க, எப்போ அவங்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகும் சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது நமக்கு அவ்வளோ கருணை கிடைக்கும். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், பிரபுபாதர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, விநியோகம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத புத்தக விநியோக மேரத்தான் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.